ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, தரிசன டிக்கெட்டை திரும்பவும் புக் பண்றதுக்கான டைம் கேப் பத்தி தான் பார்க்க போறோம். அக்டோபர் மாசத்தோட புக்கிங்ல இருந்து டிடிடி புக் பண்றதுக்கான நிறைய சேஞ்சஸ், அதாவது புக்கிங் போர்ட்டல்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாசம் நவம்பர் மாசத்தோட புக்கிங் ஓபன் ஆகும். லாஸ்ட் மந்த் அக்டோபர் வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா ஓபன் பண்ணி ஃபுல்லா ஆயிடுச்சு. இந்த மாசம் நமக்கு நவம்பர் மாசத்தோட புக்கிங் ஓபன் ஆகும். இதுக்கப்புறமா வரக்கூடிய புக்கிங்ஸ் எல்லாமே இந்த டைம் கேப்ப ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் வரும். ஸோ அதனால நீங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து ஒவ்வொரு தரிசன டிக்கெட்டுக்குமான புக்கிங், ஒரு டைம் அந்த டிக்கெட்டை நம்ம புக் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பவும் அதே டிக்கெட்டை புக் பண்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், ரூம்ஸ் புக் பண்ணோம் அப்படின்னா திரும்பவும் புக் பண்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸை நம்ம தொடர்ச்சியா ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம சேனல்ல வர வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க பாக்குற வீடியோவுக்கு ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் டைம் கேப், அதாவது ஒரு டிக்கெட்டுக்கும் இன்னொரு டிக்கெட்டுக்குமான டைம் கேப் அப்படின்றது எப்படி கால்குலேட் பண்றாங்க. ஏன்னா நம்ம இப்போ ஆகஸ்ட் மாசத்துல நவம்பர் மாசத்தோட டிக்கெட் புக் பண்றோம். அப்ப ஆகஸ்ட் மாசத்துல நம்ம புக் பண்ண டேட்டை கால்குலேஷன் பண்ணிக்குவாங்களா, இல்ல நம்ம நவம்பர்ல புக் பண்ணிருக்கக்கூடிய தரிசன டேட்ல இருந்து அடுத்த தரிசனத்துக்கு கால்குலேஷன் ஆகுமா அப்படின்றது நிறைய பேரோட டவுட்டா இருக்கும். ஸோ இந்த டைம் கேப் அப்படின்றது எதை வச்சு கால்குலேட் ஆகுது அப்படின்னா, நீங்க என்னைக்கு தரிசனம் புக் பண்ணிருக்கீங்களோ அந்த தரிசன நாள்ல இருந்து அடுத்த தரிசனத்துக்கான நாள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க அக்டோபர் 1ஆம் தேதி தரிசன டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க. இப்போ ஆகஸ்ட் மாசம் தான் நடக்குது, நம்ம இன்னும் அக்டோபர் மாசம் தரிசனமே போகல. ஆனா நான் நவம்பர்லயும் தரிசனம் போற பிளான் எனக்கு இருக்கு அப்படின்னா நான் தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியுமா, இல்ல அக்டோபர் மாசம் தரிசனம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் புக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா நீங்க புக் பண்ணிக்கலாம். இப்போ அக்டோபர் 1ஆம் தேதி நீங்க தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க, ஆனா இன்னும் தரிசனம் பார்க்கல அப்படின்னாலுமே நவம்பர் மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் 300 ரூபாய் டிக்கெட்டா இருந்தா 30 நாள் டைம் கேப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப நவம்பர் 5ஆம் தேதிக்கு மேல நீங்க தரிசனம் பார்க்குற பிளான் இருக்குன்னா இப்பவே நீங்க புக் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம அக்டோபர்லயும் தரிசனம் பார்ப்போம், நவம்பர்லயும் தரிசனம் பார்ப்போம். ஏன்னா ஒரு சிலர் இப்போ நாங்க தர்ஷன் போயிட்டு வந்தவங்க, திரும்பியும் நான் இந்த டிக்கெட் புக் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு சொல்லி கேக்குறீங்க. அதனால நமக்கு மாசம் மாசம் ஓபன் ஆகும்போது நம்ம அதுக்கான கால்குலேஷனை வச்சு டிக்கெட் தேவைன்னா புக் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட். ஏன்னா ஆன்லைன் தர்ஷன் டிக்கெட் தான் இருக்கிறதுலே நமக்கு ரொம்ப ஈஸியா பார்க்க முடியும். ஆஃப்லைன் டிக்கெட்ஸ் நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனாலதான் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கேப் அப்படிங்கிற விஷயம் நம்ம என்னைக்கு தரிசனம் புக் பண்ணியிருக்கோமோ அந்த நாள்ல இருந்து அதுக்கு அடுத்த தரிசனம் போகக்கூடிய நாள்ல தான் நமக்கு கணக்கு வரும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கு அடுத்தது இதுக்கு முன்னாடி, அதாவது அக்டோபர் மாசத்தோட புக்கிங்க்கு முன்னாடி எல்லாம் நம்ம புக் பண்ணும்போது செப்டம்பர் மாசம் அப்பெல்லாம் பண்ணும்போது நமக்கு ஜஸ்ட் அந்த ஆதார் கார்டோட நம்பரை வச்சுதான் நமக்கு அடுத்த புக்கிங்க்கு நமக்கு டைம் கேப் அப்படின்ற ஒரு விஷயம் ஆன்லைன்ல எரரா காட்டும். ஆனா அக்டோபர் மாசத்தோட புக்கிங்ல இருந்து என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா, ஆதார் கார்டு நம்பர், அதே மாதிரி ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இந்த 3 விஷயத்துக்குமே நமக்கு டைம் கேப் அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வந்துட்டாங்க. இதுல ஒரு சில புக்கிங்ஸ்க்கு நமக்கு இமெயில் ஐடி கேட்காது, ஆனா லக்கி டிப் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் இமெயில் ஐடி கேட்கும், ஆர்ஜித சேவா இதுக்கெல்லாம் கேட்கும். ஸோ இமெயில் ஐடி கேட்கிற அந்த புக்கிங்க்கும் உங்களுக்கு டைம் கேப் வரும். இமெயில் ஐடி இல்லை அப்படின்னா மொபைல் நம்பர் ஆதார் கேட்கிற அதுக்கு அதை வச்சு உங்களுக்கு டைம் கால்குலேஷன் ஆகும். இது அக்டோபர் மாசத்துல இருந்து புதுசா கொண்டு வந்திருக்க சேஞ்சு. ஸோ நீங்க உங்களுக்கு புக் பண்ணிட்டு அதே மொபைல் நம்பர்ல அடுத்த ஒருத்தருக்கு நீங்க பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த டைம் கேப்பை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். 3 விஷயத்துக்குமே இந்த டைம் கேப் இருக்கு. ஓகே, இப்ப அடுத்தது நம்ம ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்றத டீட்டெயிலா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா லக்கி டிப். இது ஆன்லைன் ஆஃப்லைன்ல நமக்கு 2 மெத்தட்லயுமே நம்ம புக் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ அது கம்ப்யூட்டர் பேஸ்ட் அப்படின்றனால அந்த குழுக்கள்ல நம்ம பேர் நம்ம செலக்ட் ஆனா மட்டும்தான் தரிசனம் என்னைக்கு கிடைக்குதோ நம்ம தர்ஷன் பார்க்கலாம். இதுவே நான் செலக்ட் ஆகல, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன் ஆனா செலக்ட் ஆகவே இல்லை அப்படின்றவங்க திரும்ப திரும்ப நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் செலக்ட் ஆகுற வரைக்கும். செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அந்த சேவா டேட் இருக்கும் பாத்தீங்களா, என்னைக்கு செலக்ட் ஆனீங்களா அந்த சேவா டேட்ல இருந்து 180 நாள் கணக்கு, ஓகேங்களா. ஸோ 180 நாள் கழிச்சுதான் அடுத்த ரெஜிஸ்ட்ரேஷனே நீங்க பண்ண முடியும். அதே மாதிரி இப்ப நீங்க உங்களோட மொபைல் நம்பர்ல உங்களோட ஃபேமிலிக்கோ உங்க ஃப்ரெண்டுக்கோ லக்கி டிப் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டீங்க, அவங்க செலக்ட் ஆயிட்டாங்க. ஸோ திரும்ப நான் என் ஃபேமிலிக்கு எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாமா அப்படின்னா முடியாது. ஏன்னா ஆதார் நம்பருக்கு மட்டும் டைம் கேப் கிடையாது, மொபைலுக்கும் அதே மாதிரி, இமெயில் ஐடிக்கும் அதே மாதிரி. அதனால நீங்க மத்தவங்களுக்கு பண்ணி கொடுக்கும்போது அவங்க செலக்ட் ஆயிட்டாங்கன்னா உங்களுக்கு பண்ணும்போது நீங்க வேற மொபைல் நம்பர் அதே மாதிரி வேற இமெயில் ஐடி தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும்.
அப்போ லக்கி டிப்ல ஆன்லைன் ஆகட்டும் ஆஃப்லைன் ஆகட்டும் எதுல செலக்ட் ஆனாலுமே 180 நாள் கழிச்சு தான் நம்ம வந்து அடுத்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ண முடியும். அடுத்து ரெண்டாவதா இருக்கிறது வந்து ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா. இதுல கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, சகஸ்கர தீபலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம் அப்படிங்கிற 4 சேவாக்கள் ஆன்லைன்ல ஓபன் ஆகும். ஆஃப்லைன்ல டெய்லியும் லக்கி டிப்ல நமக்கு வந்து கல்யாணோற்சவ சேவாவும் ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்ப நம்ம கல்யாணோற்சவ சேவால செலக்ட் ஆகி பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம்னா அது வந்து லக்கி டிப்ல தான் உங்களுக்கு வந்து வரும். ஒரு சில டைம் நீங்க ஆர்ஜித சேவாலேயே கல்யாணோற்சவம் திரும்பவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல சப்போஸ் நான் வந்து ஆன்லைன்ல தான் இதுல ஏதாவது ஒரு சேவா நான் புக் பண்ணிட்டேன் அப்படின்னா திரும்பவும் நான் வந்து அதே மொபைல் நம்பர், அதே ஆதார், இமெயில் ஐடி யூஸ் பண்றதுக்கு சேம் 180 நாள். இது வந்து சேவா டேட் தான். ஸோ என்னைக்கு சேவா புக் பண்ணிருக்கீங்களோ அதுல இருந்து 180 நாள் கணக்கு. இதுக்கு முன்னாடியும் மொபைல் நம்பர்ல அதே மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப இமெயில் ஐடிக்கு வந்து இதை ஆட் பண்ணிருக்காங்க. மூணாவதா இருக்க டிக்கெட் வந்து வர்ச்சுவல் சேவா டிக்கெட். ஸோ இதுதான் இருக்கிறதுலே நமக்கு மாசம் தரிசனம் பார்க்கணும், இல்ல மாசத்துல 2 தடவை பார்க்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா ஒரு டைம் கேப் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாம ஒரு நபரே திரும்ப நம்ம தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணி சாமி பார்க்க முடியும் அப்படின்னா அது இந்த வர்ச்சுவல் சேவா தான். இது வரைக்கும் இதுல எந்த கண்டிஷனும் கொண்டு வரல. மேபி இனி வர காலத்துல கொண்டு வருவாங்களான்றது தெரியல. ஆனா ப்ரீவியஸ் அக்டோபர் மாசத்தோட புக்கிங்ல இதுல எந்த கேப்புமே வந்து கேட்கல. அதே மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் வந்து இருக்கல ஒரு மொபைல் நம்பருக்கு திரும்ப பண்றதுக்கு. அதனால வர்ச்சுவல் சேவா 500 ரூபா தர்ஷன் டிக்கெட், இது 300 ரூபா கியூல தான் நம்ம வந்து போவோம். இதுக்கு எந்த டைம் கேப்பும் வந்து கிடையாது. அடுத்தது அங்க பிரதர்ஷன டிக்கெட் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாசம் வரைக்கும் மாசம் கூட இந்த டிக்கெட் புக் பண்ணி அங்க பிரதர்ஷனம் பண்ணி சாமி பார்த்து நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா அக்டோபர் மாசத்தோட புக்கிங்ல இருந்து புதிய ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு தடவை நம்ம புக் பண்ணிட்டோம்னா திரும்ப 90 நாள் ஆகும். அது வந்து ஆதார் நம்பருக்காகட்டும், மொபைல் நம்பருக்காகட்டும், இமெயில் ஐடிக்காகட்டும் 3க்குமே 90 நாள் கழிச்சு தான் அடுத்த புக்கிங் இந்த அங்க பிரதர்ஷன டிக்கெட் புக்கிங்கே நம்ம வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா விஐபி பிரேக் தர்ஷன். ஸ்ரீவாணி விஐபி இருக்கு இல்லையா, 10,500 ரூபாய்க்கான தர்ஷன் டிக்கெட். இதுல டைம் கேப்பே கிடையாது. ஏன்னா இதுல வந்து நமக்கு ஆப்ல புக் பண்ணும்போது ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, இந்த மாதிரி நிறைய ப்ரூஃப் வந்து காட்டும். ஆன்லைன்ல பண்ணும்போது நமக்கு வெப்சைட்ல பண்ணோம் அப்படின்னா ஆதார் கார்டு மட்டும் தான் காட்டும். அப்படி இருந்தாலுமே நமக்கு டைம் கேப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. நம்ம மாசம் கூட டொனேஷன் பண்ணிட்டு பாத்துக்கலாம். இதுல வந்து ஒரு டைம் மட்டும் நீங்க ரீஷெடியூல் பண்ணிக்கலாம். ஸோ வேற எந்த தரிசனத்திலயும் அந்த மாதிரி இல்ல. இப்ப புக் பண்ண டேட்ல நம்ம போக முடியல அப்படின்னா இன்னொரு டேட்டுக்கு நம்ம ரீஷெடியூல் வந்து அந்த தரிசனம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு டைம் கேப் வந்து கிடையாது. அதே மாதிரி அடுத்தது சீனியர் சிட்டிசன், பிசிக்கலி சேலஞ்சு அண்ட் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கான ஆன்லைன்ல ஃப்ரீயா ஓபன் பண்ணக்கூடிய டிக்கெட் தான் இது. இதுவுமே ஒரு தடவை புக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆதார் கார்டு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி 3க்குமே வந்து 90 நாள் கழிச்சு தான் அடுத்த புக்கிங் நம்ம வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் வந்து எல்லாரும் புக் பண்ணக்கூடிய 300 ரூபா தர்ஷன் டிக்கெட். இந்த 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் வந்து 30 நாளைக்கு ஒரு தடவை நம்ம பண்ணலாம். ஆதார் நம்பர் ஆகட்டும், மொபைல் நம்பர் ஆகட்டும், ரெண்டுக்குமே 30 நாள் டைம் கேப் தான். 30 நாள் கழிச்சு நீங்க தாராளமா வந்து பண்ணிக்கலாம். இது எல்லாமே தரிசன டேட் டு அடுத்த தரிசன டேட் தான் கால்குலேட் ஆகும். புக்கிங் டேட் வந்து கணக்குல கிடையாது. அதே மாதிரி திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கும் 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் ஆன்லைன்ல ஓபன் ஆகும். ஒரு நாள் கேப்ல நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் பெரிய அளவுல ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. அடுத்தது வந்து ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் அப்படிங்கிற டிக்கெட் வந்து ஒவ்வொரு மாசமுமே ஓபன் பண்றாங்க. அடுத்த மாசத்துக்கான டிக்கெட் இப்ப நமக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் வந்து புக் பண்ண முடியல, இல்ல நான் வந்து பிளான் பண்ணல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அடிஷனலான ஆப்ஷன் வந்து இது வந்து மொத்தம் 1,600 ரூபாய் வந்து வரும். ஹோமத்துக்கு 1000 ரூபாயும் 300 ரூபாய் டிக்கெட் 2 இருக்கும். 2 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இந்த டிக்கெட்ல. அதே மாதிரி 2 பேர் 300 ரூபாய் தரிசனம் வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து 30 நாள் டைம் கேப். ஒரு தடவை ஹோமம் அட்டன் பண்றோம்னா அந்த அட்டன் பண்ண நாள்ல இருந்து அடுத்த 30 நாள் கழிச்சு நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால மாசம் வந்து 300 ரூபாய் டிக்கெட் ஐடியா பண்றவங்க இந்த டிக்கெட் கூட நீங்க புக் பண்ணிக்கலாம். இது ஆன்லைன்லயே கிடைக்கும். ஆஃப்லைன்லயே நம்ம டைரக்டா போயிட்டு ஹோமம் நடக்கிற இடத்துலயே டெய்லி வந்து வாங்கிக்கலாம். ஆஃப்லைன்ல வாங்கினாலும் ஆதார் நம்பர்லாம் என்ரோல் பண்ணி இல்லையா வாங்குறோம். ஸோ அதுலயே மொபைல் நம்பர் ஆட் பண்ணி தான் கொடுப்பாங்க. அப்ப நம்ம மறுபடியும் பண்றதுக்கும் 30 நாள் கேப் வந்து ஆகும். அடுத்தது வந்து இப்ப வாலண்டியர் சேவாலாம் நிறைய பேர் வந்து புக் பண்ணுவாங்க. ஜெனரல் ஸ்ரீவாரி சேவா, அதே மாதிரி பராக்கமணி சேவா, நவநீத சேவா, இந்த மாதிரி சேவாஸ் வந்து இருக்கும். அதை லாகின் ஐடி கிரியேட் பண்ணி தான் நம்ம வந்து புக் பண்ணுவோம். ஸோ இது வந்து புக்கிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு 90 டேஸ் கேப் வந்து கேட்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த சேவாஸ்க்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வந்து அப்ளை பண்ண முடியும். இதே போல இன்னும் ஏபிஎஸ்ஆர்டிசி டிக்கெட்லாம் இருக்கு. ஏபிஎஸ்ஆர்டிசில வந்து நமக்கு பஸ் டிக்கெட்டோட சேர்த்து தரிசன டிக்கெட் வந்து கொடுக்குறாங்க. இதுல போறதுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அப்படின்னா இதுல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு மாசமும் புக் பண்ணலாம். அதுவும் இல்லாம இது ஆதார் பேஸ்ட் பண்ணி மட்டும் கிடையாது, ஓட்டர் ஐடி வச்சு பண்ணிக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் வச்சு பண்ணிக்கலாம்,
இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க ஒரே மாசத்துல கூட 2 தடவை டிக்கெட் புக் பண்றேன்னா நீங்க 2 ப்ரூஃபை யூஸ் பண்ணி கூட புக் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து தமிழ்நாடு டூரிசம், ஏபி டூரிசம் இதுல எல்லாம் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா அப்படின்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க எந்த டூரிசத்துல போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்களோ அதோட ஹெல்ப் டெஸ்க்கு கேட்டுக்கலாம். மேக்சிமம் இருக்காது, 7 நாளைக்கு முன்னாடி புக் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு மாசத்துல 2 தடவை கூட டூர் போகலாம், அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் அதுல இல்ல. ஸோ அதையும் நீங்க கேட்டுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து தரிசன டிக்கெட் வந்து ஒரு தடவை புக் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப அதே தரிசன டிக்கெட்டை புக் பண்றதுக்கான டைம் கேப். இப்போ அடுத்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இப்போ நான் வந்து சீனியர் சிட்டிசன் வந்து புக் பண்ணி ஒரு தரிசனத்தை வந்து பார்த்துட்டேன், இல்லை அப்படின்னா நான் வந்து சீனியர் சிட்டிசன் வந்து அக்டோபர்ல புக் பண்ணியிருக்கேன், இப்போ இடையில வந்து ஆகஸ்ட் மாசமோ இல்ல செப்டம்பர் மாசமோ நான் தரிசனம் போற பிளான் இருக்கு, அப்போ வந்து நான் வந்து இந்த ஹோமம் டிக்கெட்டோ இல்லைனா வந்து எஸ்எஸ்டி டோக்கனோ வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி சில பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இந்த டைம் கேப் எல்லாமே எந்த தரிசன டிக்கெட்டை நீங்க புக் பண்றீங்களோ அதே டிக்கெட்டை திரும்ப புக் பண்றதுக்கு தான் ஒழிய தவிர நீங்க வந்து வேற எந்த தரிசனம் வேணாலும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது. நீங்க வந்து சீனியர் சிட்டிசன் பண்ண அன்னைக்கே வந்து எஸ்எஸ்டி டோக்கன் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நீங்க அதுல பார்க்கலாம், இல்ல 300 ரூபா டிக்கெட்ல நீங்க ஒருக்கா பார்த்துட்டு சீனியர் சிட்டிசன்ல கூட போய் பார்க்கலாம். ஸோ அதனால அந்த மாதிரி எந்த ரூல்ஸுமே வந்து கிடையாது, அதே டிக்கெட்டை பண்றதுக்கு தான் இந்த ரூல்ஸ் இருக்கு. அடுத்தது வந்து எஸ்எஸ்டி டோக்கன்ல சாமி பார்க்கறதுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எஸ்எஸ்டி டோக்கன் ஆகட்டும் திவ்ய தரிசனம் ஆகட்டும் ஒரு தடவை ஆதார் வச்சு வாங்கிட்டோம்னா திரும்பவும் அதே தரிசனம் பார்க்கறதுக்கு 30 நாள் கழிச்சு தான் வந்து பார்க்க முடியும். அப்பதான் சிஸ்டத்திலே அப்டேட் ஆகும். இதை தவிர திருமலையில இருக்கக்கூடிய எப்ப போனாலும் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரே தரிசனம் நேரடி சர்வ தரிசனம். இதுக்கு எதுவும் கட்டுப்பாடுகள் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஏன்னா அங்க ஆதாரம் நம்ம கொடுக்கறதுல எதுவுமே கிடையாது. அதுக்கு வந்து இது வரைக்கும் எந்த ரூல்ஸும் கிடையாது. ஸோ மேபி ஃபியூச்சர்ல கொண்டு வருவாங்களா அப்படின்றதும் தெரியல. ஆனா இப்போதைக்கு அதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஸோ நீங்க வந்து ஒரு நாள்லயே கூட நீங்க வந்து பார்த்துட்டு அடுத்த நாள் கூட ஜாயின் பண்ணி பாக்குற மாதிரி தான் வந்து இருக்கு. மேபி ரிப்பீட்டடா நம்ம வந்து பார்க்கும்போது அவங்க ஏன் இவங்க பாக்குறாங்கன்னு சொல்லி நோட் பண்ணிட்டு கூட என்ன ஏதுன்றது கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ யார் இந்த மாதிரி அடிக்கடி போறாங்க அப்படின்றதையும் நோட் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அடுத்தது வந்து திருமலா திருப்பதியோட ரூம்ஸ் புக்கிங்கான டைம் கேப் பத்தி பார்க்கலாங்க. ஸோ இதுலயுமே வந்து நமக்கு ஆதார் நம்பரும் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி 3 ஆப்ஷனுக்குமே வந்து நமக்கு எனேபிள் பண்ணிட்டாங்க. இதுல வந்து திருமலா பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு தடவை ரூம் புக் பண்ணிட்டோம்னா திரும்பவும் புக் பண்றதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்கும். திருமலையில ரூம் எடுக்கணும்னா கண்டிப்பா நம்ம கிட்ட தரிசன டிக்கெட் இருக்கணும். தரிசன டிக்கெட் இருந்தாதான் புக்கிங் போர்ட்டல்ல வந்து புக்கிங்கே எனேபிள் வந்து ஆகும். நெக்ஸ்ட் வந்து திருப்பதி புக்கிங் வந்து தர்ஷன் டிக்கெட் தேவையில்லை. அப்படி இருந்தாலும் ஒரு மொபைல் நம்பர் ஆதார் ஐடி அந்த இமெயில் ஐடி வச்சு நம்ம பண்றதுக்கு ஒரு ரூம் தான் ஒரு மாசத்துக்கு பண்ண முடியும். திரும்பவும் புக் பண்றதுக்கு 30 நாள் டைம் கேப் வந்து கேட்கும். இதுவே ஓப்பன் ஆகிற அன்னைக்கு திருமலா திருப்பதி ரெண்டுக்குமே சேமா நம்ம வந்து புக் பண்ண முடியுமா அப்படின்னா புக் பண்ணா புக் ஆகும். அதுல எல்லாம் எந்த எரரும் வராது. நீங்க ஒரு புக்கிங் பண்ணிட்டு திரும்பவும் புக் பண்றதுக்கு தான் இந்த டைம் கேப் வந்து கேட்கும். இப்போ ஒரு ஃபேமிலியில நாங்க நிறைய பேர் போறோம், 2 ரூம் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்பிளிட் பண்ணி, அதாவது நீங்க அந்த 300 ரூபா தரிசனம் ஏதாவது தரிசன டிக்கெட் புக் பண்ணுவீங்க இல்லையா, அதை வந்து 2 மொபைல் நம்பர்ல ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு மொபைல் நம்பர்ல ஒரு ரூமும் அடுத்த மொபைல் நம்பர்ல அடுத்த ரூமும் நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து முன்னெல்லாம் நம்ம ரூம் வந்து கேன்சல் ஆச்சு அப்படின்னா அந்த கேன்சல் ரூமை எனேபிள் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம பார்த்து போறதுக்குள்ளார எப்படியும் ரூம் வந்து புக் பண்ணிக்க முடியும். ஆனா அந்த ஆப்ஷனை இப்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆன்லைன்ல ரூம் வந்து புக்கிங் ஓபன் ஆனப்போ கிடைக்கல அப்படின்னா ஆஃப்லைன் மட்டும்தான் ஆப்ஷனே தவிர ஆன்லைன்ல புக் பண்றதுக்கு அடுத்த ஆப்ஷன் கிடையவே கிடையாது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வரக்கூடிய தரிசன டிக்கெட் புக்கிங்ல எல்லாமே இந்த ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு ஆல்ரெடி என்ன டிக்கெட் புக்கிங் ஆக்டிவ்ல இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு வேற என்ன டிக்கெட் புக் பண்ணலான்றத பிளான் பண்ணிக்கோங்க. இந்த மாசம் நவம்பர் மாசத்தோட புக்கிங் ஓபன் ஆகும். என்னென்ன டேட்ல என்னென்ன தரிசன டிக்கெட் ஓபன் ஆகுன்ற டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனல் அப்டேட் ஆகும். மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.